2 குருடர்கள் வந்து இயேசுநாதரை பார்த்து, தாவீதின் குமாரரே எங்களுக்கு இரங்கும் என்கிற விதமாக கூப்பிடுவாங்க. இயேசுநாதர் வந்து அவங்க 2 பேரையுமே பார்த்து, நான் வந்து உங்களை குணமாகும்படியாக அந்த வல்லமை எனக்கு இருக்குது என்கிற விதமாக நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா என்கிற விதமாக கேட்பாங்க. அவங்க 2 பேருமே ஆம் விசுவாசிக்கிறோம் என்கிற விதமாக சொல்லுவாங்க. அப்படி சொன்னதற்கு பிற்பாடு அந்த காரியத்தை தான் மத்தேயு 9:29 சொல்லப்பட்டிருக்குது. அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது என்றார். அவங்க 2 பேரும் விசுவாசித்தத்தின் பிற்பாடு கர்த்தர் அவங்க 2 பேரையும் அவருடைய கண்களை தொட்டு, நீங்கள் எப்படி விசுவாசிக்கிறீங்களோ அப்படியே ஆகட்டும் என்கிற விதமாக சொல்லுவார். அந்த நிமித்தமாகவே அவருடைய கண்கள் திறக்கப்படும். இந்த நாட்கள்லையும் நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு தேவையான காரியம் இந்த தாவீதின் குமாரன்ட்ட நம்ம கேட்டிருக்கோம்னா, நம்மளுடைய விசுவாசத்தின் அளவு எப்படி இருக்கு என்கிற விதமாக நம்ம யோசித்து பார்க்கணும். சில பேர்லாம் ஏசப்பாட்ட கேட்ட காரியத்தை மறந்தே போயிருப்பாங்க. சில பேர் இவ்வளவு காலங்கள் ஆகிட்டு இனியும் இந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில் வருமா என்கிற விதமாக சோர்ந்து போயிடுவாங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் என்கிற விதமாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாட்களையும் அந்த குருடர்கள் எப்படி விசுவாசித்தாங்களோ அப்படியே அவங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டாங்க. நம்மளும் கர்த்தருக்குள்ளாக ஜெபிச்சிருக்கோம். விசுவாசம் தீர்க்கமான ஒரு விசுவாசம், நிச்சயமாக தாவீதின் குமாரன் என்னுடைய வாழ்க்கையில் செய்வார் என்கிற அந்த விசுவாசம் இன்றைக்கு நம்மளுக்கு அதிகமாகட்டும். அந்த விசுவாசத்தின் அளவை பொறுத்தே கர்த்தர் இந்த நாட்களில் நம்ம கேட்ட காரியத்தை கொண்டு வரணும். அப்படி விசுவாசிங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.